வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்வால்ட் வித் ஜிஎஸ் மேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த ஸ்பானிஷ் ட்ராஜடி ரோட் பை தாமஸ் கீட். அட் ஃபர்ஸ்ட் தாமஸ் கீட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், தாமஸ் கீட் வந்து எந்த கேட்டகரியில் வருவார் அப்படின்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவார். யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிறது லண்டனில் இருக்கக்கூடிய 2 ஃபேமஸ் யூனிவர்சிட்டியை வந்து நோட்டபிள் பண்ணும். 2 ஃபேமஸ் யூனிவர்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேம்பிரிட்ஜ், இன்னொன்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் போய் எஜுகேஷன் எடுத்தாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். சம் ரைட்டர்ஸ் மட்டும்தான் யூனிவர்சிட்டியில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆனவங்களாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரைட்டர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எந்த கேட்டகரியில் வந்து யூனிவர்சிட்டி கிட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, தே ஆர் போத் ஈக்குவல் நாலேஜ் ஃபார் த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ். அவங்க யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கோ அதே மாதிரி நாலேஜ் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களை வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம கேட்டகரைஸ்ட் பண்ணி வச்சுட்டு வர்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை விட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, நாலேஜ் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து படித்த ஸ்காலர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நாலேஜபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தாமஸ் கீட், நம்மளுடைய ட்ராஜடி ரைட்டரான தாமஸ் கீட் இஸ் also under the category of university wits. So தாமஸ் கீட்டோட இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி எப்படி வந்து ரொம்ப ஃபேமஸ், இப்போ வரைக்கும் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீட்டோட இந்த ட்ராஜடி தான் வந்து நம்பர் 1 ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எலிசபெத்தன் ஸ்டேஜில் ஒரு ட்ராஜடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி வந்து எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா, ட்ரமட்டிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ரொமான்ஸு, ஒரு காமெடி அந்த மாதிரி போயிட்டுருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த எலிசபெத்தன் ஏராவில் கிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ராஜடியில் கிட் வந்து என்ன மாதிரியான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த டெக்னிக்கால தான் இந்த ட்ராஜடி வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ராஜடியாக இருக்குது. இந்த கிட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ட்ராஜடியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனிக்கன் ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு நியூ டெக்னிக்கை வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. ஸோ வாட் இஸ் த மீன் பை சீனிக்கன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீக் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் சீனிக்கன் அப்படிங்கிறது ஒரு டேர்ம். என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு நியூ டேர்மை வந்து இவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறது கிட்டு வந்து எதுக்காக வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் கிரிட்டிசம்குள்ளே நம்ம வந்து என்ட்ராகிறோம். நம்ம ட்ராமா பார்க்கும்போதே இது என்னடா இவங்க கிரிட்டிசம்குள்ளே நம்மளை கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிங்க. இப்போ லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லிட்ரேச்சர் ஒர்க் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது போமாக இருக்கட்டும், பொயட்ரியாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், ட்ராமா, ஃபிக்ஷன், எதை நீங்கள் படித்தாலும் அஸ்வெல்லஸ் வந்து என்னென்னக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா, லிட்ரேச்சர் டேர்ம்குள்ளே நீங்கள் போகணும், அஸ்வெல்லஸ் வந்து கிரிட்டிசிசம்குள்ளே போகணும், அஸ்வெல்லஸ் வந்து நீங்கள் லிட்ரரி தியரிஸ்குள்ளே நீங்கள் போகணும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே, இந்த தியரிஸ் எல்லாமே லிட்ரேச்சருக்குள்ளே ஒன்று கம்பைன் ஆகிருக்கும். எந்த ஒரு ஒர்க் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம எதை வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் என்ன கிரிட்டிசிசம் யூஸ் பண்ணலாம், இதில் என்ன கிரிட்டிக் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன தியரி வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அதே சமயம் இன்னொன்று என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், பென் ஜான்சன் ஒரு ட்ராமா அப்படிங்கும்போது 3 விஷயத்தை வந்து நம்மளுக்கு நோட்டிசபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ட்ராமாவை ஒரு பர்ஃபெக்டான ட்ராமா அப்படின்னு சொல்லி அவர் கேரக்டரைஸ் பண்ணி வச்சுருக்காரு. வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ குட் ட்ராமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸை பென் ஜான்சன் நம்மளுக்கு கேரக்டரைஸ் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம முன்னாடி பார்த்த விஷயத்த அப்படியே மறந்துடாதீங்க. சீனிக்கன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். சீனிக்கன் அப்படிங்கிறது என்னன்னா, க்ரீக் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு டேம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ட்ராஜடி அப்படிங்கிற டேமை வந்து எதுக்காக கிட்டு வந்து சூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு டேம்குள்ளே போகும்போது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளோவில் வந்துகிட்டே இருங்க. ஸோ சீனிக்கன், அதுக்கப்புறம் ட்ராஜடி. இப்போ ட்ராஜடி நம்ம பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, கிரிட்டிசம் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஃபேமஸ் கிரிட்டிக் அப்படிங்கும்போது க்ரீக்கில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஃபிலாசபரான அரிஸ்டாட்டில் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு, ஆன் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற அவரோட புக்கில் சில பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பொயட்ரி அப்படிங்கிற அந்த ஃபார்மில் ஒரு வெல் வேர்ஷனான ஒரு ஃபார்ம் தான் என்னென்னா ட்ராமா.
பொயட்ரியை வந்து பொயட்ரியாக படிக்கும்போது ஒரு 20,000 லைன்ஸ், ஒரு 10,000 லைன், ஒரு 15,000 லைன்ஸ் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு போரிங்கான ஒரு மென்டாலிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த போரிங் மென்டாலிட்டியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மென்டாலிட்டியாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொயட்ரியோட வெல் வேர்ஷனாக ஒரு டேர்மை வந்து அவங்க க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த டேர்ம் தான் என்னென்னா ட்ராமா. ஸோ ட்ராமா அப்படிங்கும்போது அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அரிஸ்டாட்டில்ஸ் கொடுக்குறாரு ஆன் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற அவரோட புக்கில். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, ட்ராமா அப்படிங்கிறது காமெடியாக இருக்கவே கூடாது, பஃபூன்ஸ் அதில் வரவே கூடாது, பாடி ஷேமிங் இருக்கக்கூடாது, ஒருத்தரோட ஆட்டிடியூடை வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, தப்பாக சொல்லி தான் அடுத்தவங்களை நம்ம சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் வே அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ப்ளேம் பண்ணுறாரு காமெடி ட்ராமாஸை. ஸோ அவர் எது பர்ஃபெக்டான ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்கிறாருன்னா, ட்ராஜடியை தான் ஒரு பர்ஃபெக்டான ட்ராமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ட்ராஜடி பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு, கேட்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன ஃபீல் ஆகணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் மேலே ஒரு பிட்டி க்ரியேட் ஆகணும், ஒரு சிம்பதி க்ரியேட் ஆகணும், ஒரு ஃபியர் க்ரியேட் ஆகணும். கண்டிப்பாக என்ன க்ரியேட் ஆகணும்னா சிம்பதி அண்டு பிட்டி அண்டு ஃபியர், இந்த மூணுமே வந்து க்ரியேட் ஆனால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த கேரக்டர், அந்த ப்ரொட்டகானிஸ்ட், வாட் இஸ் ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு சொன்னால், ட்ராமாவில் ஒரு மெயின் ரோல், ஹீரோ ரோல் பண்ணுறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவரை ஆன்டகானிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, ட்ராஜடினா என்ன, ஒரு 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 ஒர்க்கு நம்ம படிக்கும்போது என்னென்ன மாதிரி அதை வந்து நம்ம படிக்கணும், ட்ராமாவோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அரிஸ்டாட்டில் ட்ராமாவை பற்றி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம எதுக்குள்ளே என்ட்ராகலை அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மெயின் கண்டென்ட்டான ஸ்பானிஷ் ட்ராஜடிக்குள்ளே இன்னும் நம்ம என்ட்ராகவே கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ திரும்ப நம்ம சாப்டருக்குள்ளே வரலாம். இது எல்லாமே ஒரு அப்போ ட்ராஜடி அப்படிங்கிறதா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும். அப்போ தாமஸ் கிட்ட வந்து ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ரொமான்ஸ் எழுதிட்டுருக்காரு, காமெடி எழுதிட்டுருக்காரு, இதெல்லாம் வந்து எழுதிட்டுருக்காரு. ஸோ இவரோட ஜானர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எழுதுறதுக்கு ஆள் இருக்காங்க, அப்போ நம்ம எதை கையில் எடுக்கணும் அப்படின்னா ட்ராஜடி எடுக்கணும். ஏன்னா ட்ராஜடி வந்து இருந்தால் மட்டும்தான் பீப்புள்ஸ்ட அந்த ஒர்க்கு வந்து ஒரு கிளாசிக் ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய ஜானரை ட்ராஜடியாக வந்து சூஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு இதை 1850s வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிளேவை வந்து ரிட்டர்ன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பெர்ஃபார்ம் வந்து எப்போ பண்ணுறாங்கன்னா 580s வந்து இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இயராக நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 1580s இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தாமஸ் கிட்ட வந்து பார்க்கும்போது அடுத்து இன்னும் அவரை பற்றி ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ்னால் நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த ஒர்க்கோட ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே நம்ம அப்படியே வந்து வந்துடலாம். இப்போ ஸ்பானிஷ் ட்ராஜடியோட இன்னொரு நேம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஹிரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படிங்கிறதான் இந்த ஒர்க்கோட இன்னொரு நேம். ஸோ ஸ்பானிஷ் ட்ராஜடினாலும் இதுதான், ஹிரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்னாலும் இந்த ஒர்க்கை தான் நம்மளுக்கு பிடிக்கும். இந்த ஒர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1592-80 இதை தான் வந்து இந்த ஒர்க்கோட பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட காலகட்டம், இது எந்த எராவை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத்தோட பீரியட். ஸோ வாட் இஸ் மீன் பை குயின் எலிசபெத் எரா அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியடை வந்து மென்ஷன் பண்ணும். குயின் எலிசபெத்தோட இங்கிலாண்டோட அந்த ரூலிங் இயரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குயின் எலிசபெத் எரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் வந்து எதை தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா the background of Queen Elizabeth period. So what is the background of Queen Elizabeth period அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் this is the golden period of England அப்படின்னு நம்ம சொல்லலாம். What is mean by golden period of அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் குயின் எலிசபெத் தன்னோட 16th ஏஜில் வந்து மொனார்ச்சிக்கு வந்து த்ரான் வந்து ரெடி ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கு வந்து அதிகமான பவர் வந்து மொனார்ச்சில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ச் ஃபாதர்ஸ்க்கு, போப்புக்கு தான் வந்து அந்த ஃபுல் பவர் அத்தாரிட்டி இருக்குது. குயின் எலிசபெத் வந்து த்ரானுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன வந்து ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, போப் அப்படின்னு இருக்கீங்களா, உங்களுடைய
ரூலிங் பவர் வந்து எது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூல் பண்ணணும். உன்னோட வேலை என்ன அப்படின்னா, சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு நீ என்ன கொடுக்கணும், பாவ மன்னிப்பு மட்டும்தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு மொனார்ச்சுக்குள்ளே உள்ளே வரக்கூடாது, லண்டன் பேலஸ்க்குள்ளே இங்கிலாந்துக்குள்ளே நீ உள்ளே வரக்கூடாது, கிங்கு என்ற குயின் யார் அவங்களுடைய ரூலிங்கில் வந்து நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனாலும் சரி, ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறதுனாலும் சரி, யாருக்கு மட்டும்தான் ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா கிங் அண்ட் குயினுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெவல்யூஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க குயின் எலிசபெத். அஸ் வெல் அஸ் இதுக்கு இவங்க வந்து எதுலேயும் வந்து ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா லிட்ரேச்சர்லேயும் ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன ரெவல்யூஷன் கொண்டு வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிட்ரேட்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சர்ச்சு, ஃபாதர், காடை பேஸ் பண்ணி மட்டும்தான் இதுக்கு முன்னாடி வந்த லிட்ரேச்சர் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ குயின் எலிசபெத் வந்ததுக்கப்புறம் ட்ராமட்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இனிமேல் வரக்கூடிய ஒர்க் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா கிங்கு, குயினு, அவங்களுடைய ஃபேமிலி, இங்கிலாண்டோட பேலஸ், கிங்டம் பற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னென்னா, ஷேக்ஸ்பியர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஷேக்ஸ்பியர் ஒர்க்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து கிங்கை வந்து பேஸ் பண்ணி தான், இங்கிலாண்டோட கிங்கை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஒர்க் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குயின் எலிசபெத் என்னென்னா ஒரு எராவில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சர், கோல்டன் பீரியட் ஆஃப் இங்கிலாண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் இந்த தாமஸ் கிட் வந்து அவரும் குயின் எலிசபெத் எராவை சேர்ந்தவர். ஸோ இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியை எழுதுகிறாரு. எலிசபெத்தன் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஸ்லைட்ஸ் வந்து போட்டிருக்கேன், அந்த ஸ்லைட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தேட்டர்ஸ்னால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம டேர்முக்குள்ளே வரலாம். சீனிகா அப்படிங்கிற ட்ராஜடி டேர்ம் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். வாட் இஸ் மீன் பை சீனிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனிகா அப்படிங்கிறவர் வந்து க்ரீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு வில்லன். அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு ஃபிலாசபிக்கலாக வந்து நம்மள்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து பயங்கரமாக வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், ஒடிப்பஸில் வந்து இந்த சீனிகா அப்படிங்கிற அந்த டேர்மை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனிகா வந்து திசட்டிஸ் அப்படிங்கிறதும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு ட்ராஜடி, அதாவது வெட்டுக்கு வெட்டு, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த டேர்மை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீனிகா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்னொரு டேர்மையும் வந்து நம்ம தாமஸ் கிட் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, மாக்கியவில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ மாக்கியவில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாக்கியவில்லனும் ஒரு இதில் இருக்கக்கூடிய க்ரீக் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் தான் மாக்கியவில்லன். அதே மாதிரி ஒரு வில்லனை வந்து நமக்கு வந்து இங்கே வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியில். யார் இந்த வில்லன் அப்படிங்கிறத கதை போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோ ஒரு ட்ராஜிக்கான ஒரு வில்லன் வந்து நம்மளுக்கு இதில் வரப்போகிறாரு. அவர் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ட்ராமா போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ட்ராஜடி ரோட் பை தாமஸ் கிட். இது வந்து சீனிகன் அப்படிங்கிற வந்து ட்ராமா டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மாக்கியவில்லன் அப்படிங்கிற க்ரீக் டேர்மை வந்து அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரை வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தாமஸ் கிட் அப்படின்றத சொல்லியிருக்கேன். குயின் எலிசபெத்தோட எரா சொல்லியிருக்கேன், கோல்டன் பீரியட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதோட அந்த குயின் எலிசபெத் பீரியடில் இருந்த அந்த ட்ராமா அந்த ஹால்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. அடுத்து வர எல்லா வீடியோஸ்லையும் கேரக்டர்ஸ் பார்ட் ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 அண்ட் ஆக்ட் 4 அப்படிங்கிறத தனித்தனி வீடியோஸாக நான் போட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.